இந்த அம்மா அவங்கள அந்த சாந்தி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த சாந்தி வந்து இவங்களை அந்த செல்வின்னு பேர் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. நெருக்கமாக அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்பரெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது. நெருக்கமாக அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நம்பரெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸே கட்டல. எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸே கட்டல. அந்த ஸ்கூலில் கட்டின ஃபீஸை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபீஸே கட்டாமல் ஒரு குழந்தைய ஸ்கூலில் கூப்பிட்டு ஹாஸ்டல் அக்காமடேஷன் கொடுத்து இவங்க கல்வி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க? அப்போ ஃபீஸே கட்டாமல் ஒரு குழந்தைய ஸ்கூலில் கூப்பிட்டு ஹாஸ்டல் அக்காமடேஷன் கொடுத்து இவங்க கல்வி கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க? நீங்கள் இமோஷனலாக யோசிக்காமல் அலெக்ஸா பிரெயின் யூஸ் பண்ணி யோசிங்க. ஒன்று. ரெண்டாவது, அப்படிப்பட்ட பெண் சிங்கிள் அவுட் பண்ணி விசித்திரமான ஒரு சூழ்நிலையில் வந்து படிக்க வந்திருக்கு அந்த பிள்ளை. அசாதாரணமான சூழ்நிலை. அந்த பிள்ளையா போய் ரேப் பண்ணுவாங்க? அந்த பிள்ளையா போய் ஹராஸ் பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட பெண் சிங்கிள் அவுட் பண்ணி விசித்திரமான ஒரு சூழ்நிலையில் வந்து படிக்க வந்திருக்கு அந்த பிள்ளை. அசாதாரணமான சூழ்நிலை. அந்த பிள்ளையா போய் ரேப் பண்ணுவாங்க? அந்த பிள்ளையா போய் ஹராஸ் பண்ணுவாங்க? இவங்க உடனே ஒரு பெண் இறந்து போனால் அது செக்ஸ் ரிலேட்டட் க்ரைமாக தான் இருக்கணும்னு ஏன் அவங்க கொண்டாடுறாங்கன்னா, ஒன்று அவங்க மனவக்கரம். அவங்க மனசு எப்போவுமே எங்கேயாவது செக்ஸை பற்றி யோசிக்கலாம், லைட்டாக சான்ஸ் கிடைச்சா கூட ஃபுல்லாக விகாரமாக கற்பனை பண்ணி பார்க்குற ஒரு மனவக்கரம் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. அவங்க மனவக்கரம். அவங்க மனசு எப்போவுமே எங்கேயாவது செக்ஸை பற்றி யோசிக்கலாம், லைட்டாக சான்ஸ் கிடைச்சா கூட ஃபுல்லாக விகாரமாக கற்பனை பண்ணி பார்க்குற ஒரு மனவக்கரம் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. அதை தெரியாமலோ தெரிஞ்சோ சில பெண்கள் திணி போடுறாங்க. ரெண்டாவது, இதை சொன்னால் அவங்க மேலே பெரிய அஃபென்ஸ்ன்னு சொன்னால் மானிட்டரி கெயின் சில பேருக்கு இருக்கும்ல, ப்ரைமரி கெயின் செகண்டரி கெயின் ஒன்று சொல்லுவோம். ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுறாங்க, நான் இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிக்கிறது ப்ரைமரி கெயின். வீட்டில் இருந்தால் நல்லா டிவி பார்க்கலான்றது செகண்டரி கெயின். இப்போ குழந்தை இறந்து போச்சு, அந்த குழந்தை இறந்து போச்சு, ஐயோ நான் பாவமான தாயின்னு சொன்னால் இறக்கம் என்பது ப்ரைமரி கெயின். அது காசு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கன்னா செகண்டரி கெயின். இப்போ குழந்தை இறந்து போச்சு, அந்த குழந்தை இறந்து போச்சு, ஐயோ நான் பாவமான தாயின்னு சொன்னால் இறக்கம் என்பது ப்ரைமரி கெயின். அது காசு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கன்னா செகண்டரி கெயின். அது காசு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கன்னா செகண்டரி கெயின். அது காசு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கன்னா செகண்டரி கெயின். அப்போ செகண்டரி கெயின் ஒரு விஷயத்தில் இருக்குன்னாவே, அந்த செகண்டரி கெயின் பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னாலே, அந்த அம்மா பேசுறதை நீங்கள் கேளுங்களேன். அவள் காதில் போட்ட அந்த கம்மல், அவள் கழுத்தில் போட்ட அந்த செயின், அவள் காலில் போட்ட கொலுசு வரைக்கும் எத்தனை கிராம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா பேசுறதை நீங்கள் கேளுங்களேன். அவள் காதில் போட்ட அந்த கம்மல், அவள் கழுத்தில் போட்ட அந்த செயின், அவள் காலில் போட்ட கொலுசு வரைக்கும் எத்தனை கிராம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா பேசுறதை நீங்கள் கேளுங்களேன். அவள் காதில் போட்ட அந்த கம்மல், அவள் கழுத்தில் போட்ட அந்த செயின், அவள் காலில் போட்ட கொலுசு வரைக்கும் எத்தனை கிராம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா பேசுறதை நீங்கள் கேளுங்களேன். அவள் காதில் போட்ட அந்த கம்மல், அவள் கழுத்தில் போட்ட அந்த செயின், அவள் காலில் போட்ட கொலுசு வரைக்கும் எத்தனை கிராம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அம்மா பேசுறதை நீங்கள் கேளுங்களேன். அவள் காதில் போட்ட அந்த கம்மல், அவள் கழுத்தில் போட்ட அந்த செயின், அவள் காலில் போட்ட கொலுசு வரைக்கும் எத்தனை கிராம்னு அவங்க சொல்கிறாங்க. இது இத்தனை கிராம், இது இத்தனை கிராம், இது இத்தனை கிராம்னு என்ன சொல்றதுல என்ன ஒரு இறந்து போன குழந்தையோட நகைகளோட கிராம் என்கிட்ட கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. 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 இறந்து போனவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து கவர்மெண்ட் தான் அவங்க அவங்க நீதிக்கு இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை அந்த குழந்தை கொடுக்கணுமா? அவங்க நீதிக்கு இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை அந்த குழந்தை கொடுக்கணுமா? அவங்க நீதிக்கு இவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லை அந்த குழந்தை கொடுக்கணுமா? குழந்தைக்கு தான். அப்போ குழந்தைக்கு நீதி ஒருவேளை தாய்க்கு எதிராக இருந்ததுன்னா அதை நம்ம திறந்த மனசோட தானே வெயிட் பண்ணி பார்க்கணும். குழந்தைக்கு தான். அப்போ குழந்தைக்கு நீதி ஒருவேளை தாய்க்கு எதிராக இருந்ததுன்னா அதை நம்ம திறந்த மனசோட தானே வெயிட் பண்ணி பார்க்கணும். குழந்தைக்கு தான். அப்போ குழந்தைக்கு நீதி ஒருவேளை தாய்க்கு எதிராக இருந்ததுன்னா அதை நம்ம திறந்த மனசோட தானே வெயிட் பண்ணி பார்க்கணும். நியாயம் அநியாயம் என்னன்றது நமக்கு தெரியாது. தர்மம் ஜெயிக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் ஜெயிக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தானே இருக்கணும். தர்மம் ஜெயிக்கும், கொஞ்சம் மெதுவாக தான் ஜெயிக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தானே இருக்கணும். அதுக்குள்ளே ஒருத்தங்க பயங்கரமாக ட்ராமா போடுறாங்கன்றதுக்காக நம்ம மயங்கி வி டோன்ட் நோ. ஒருவேளை நான் கேட்குறேன் சார், ஒருவேளை இது அந்த லேடி பண்ண ட்ராமாவாக இருந்தால் இவ்வளோ பேச ஆண்களை அவங்க முகத்தை எங்கே வச்சுப்பாங்க? ஒருவேளை நான் கேட்குறேன் சார், ஒருவேளை இது அந்த லேடி பண்ண ட்ராமாவாக இருந்தால் இவ்வளோ பேச ஆண்களை அவங்க முகத்தை எங்கே வச்சுப்பாங்க? அந்த லேடி பண்ண ட்ராமாவாக இருந்தால் இவ்வளோ பேச ஆண்களை அவங்க முகத்தை எங்கே வச்சுப்பாங்க? அந்த லேடி பண்ண ட்ராமாவாக இருந்தால் இவ்வளோ பேச ஆண்களை அவங்க முகத்தை எங்கே வச்சுப்பாங்க? எந்த லெவலுக்கு நம்ம எல்லாம் பேசணும்? இப்போ இதில் இழந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை உயிரை இழந்திருக்கு.
அந்த குழந்தைக்கு வாழ்க்கை இழந்த குழந்தைக்கு மிகப்பெரிய இழப்பு. அது அம்மா அதை கேரி ஓவர் பண்ணுறாங்களான்னு தெரியாது, இனிமேல் தான் எனக்கு தெரியும். அது சம்மந்தமே இல்லாமல் டீச்சர்ஸோட வாழ்க்கை போயிருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களோட படிப்பு கேள்வி இருக்கக்கூடிய இருக்குல்ல, அது சம்மந்தமே இல்லாமல் டீச்சர்ஸோட வாழ்க்கை போயிருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களோட படிப்பு கேள்வி இருக்கக்கூடிய இருக்குல்ல, அது சம்மந்தமே இல்லாமல் டீச்சர்ஸோட வாழ்க்கை போயிருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் அந்த ஸ்கூலில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களோட படிப்பு கேள்வி இருக்கக்கூடிய இருக்குல்ல. இன்னொரு விஷயம் சார், 3000 பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு ஆள் தவறான நபர்னா அத்தனை பெண் குழந்தைங்கள அங்கே சேர்க்கறதுக்கு அந்த அம்மா அப்பாலாம் முட்டாளா? 3000 பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு ஆள் தவறான நபர்னா அத்தனை பெண் குழந்தைங்கள அங்கே சேர்க்கறதுக்கு அந்த அம்மா அப்பாலாம் முட்டாளா? இன்னும் அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூலில் தானே படிக்குது, எந்த குழந்தையும் அவங்க ஸ்கூலை விட்டு கூட்டிகிட்டு போகலையே. அப்போ அத்தனை பெற்றோரும் முட்டாள், வாங்கியிருக்கிறாங்க. அத்தனை பெற்றோரும் முட்டாள், ஒரே ஒரு பெற்றோர் புத்திசாலின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத்தனை பெற்றோரும் முட்டாள், ஒரே ஒரு பெற்றோர் புத்திசாலின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத்தனை பெற்றோரும் முட்டாள், ஒரே ஒரு பெற்றோர் புத்திசாலின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த லாஜிக்கே இடிக்குது பாருங்க. வெயிட்டே இல்லை, ஒரு பக்கம் துலாபாரம் சரியாவே நிற்க மாட்டேங்குது. ரைட்? ஸோ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெளிவு வர வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல், உன் பிள்ளைய அந்த சும்மா விட்டுருவியா, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஆகட்டும் அப்படின்னா சாபம் விடாமல் நம்ம இமோஷ்னலாக இருக்கிறது தான் நம்மளோட முட்டாள்தனமே. ஸோ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெளிவு வர வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாமல், உன் பிள்ளைய அந்த சும்மா விட்டுருவியா, உங்கள் வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஆகட்டும் அப்படின்னா சாபம் விடாமல் நம்ம இமோஷ்னலாக இருக்கிறது தான் நம்மளோட முட்டாள்தனமே. இந்த சில்லி இமோஷன் நீங்களே பல என்னோட பேட்டியில சொல்லியிருக்கிறீங்க, எல்லாத்தையும் விட ஒரு உயிர் பெரியது. உயிர் பெரியது, அது உயிர் தானே. அந்த உயிர் போனதுக்கு காரணம் யாரும் நமக்கு இன்னும் தெரியாது. தெரியறதுக்கு முன்னாடி நம்ம உயிர் பெரியதுன்னு தான் நம்ம பேசுறோம். அவங்க ஏன் மானம் பெரியதுன்னு இன்னும் சொல்றாங்க. அதே விஷயத்த நான் கேட்கறேன். எல்லா விஷயத்தையும் நம்ம விவாதிக்கிறோம், பேசுறோம், ஊடகங்கள்ல பேசலாம், வெளியே கொண்டு வரோம். சரி, நம்ம வெறுமனே பேசி அது கருத்து விவாதமா இருந்தா பிரச்சனையே இல்லை. இங்கே 4 பெண்களோட 2 மாசம் போயிருக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க பெண்கள், திருமணமாகாத பெண்கள். அவங்க திருமணம் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இங்கே 4 பெண்களோட 2 மாசம் போயிருக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க பெண்கள், திருமணமாகாத பெண்கள். அவங்க திருமணம் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவங்க நிபந்தனை ஜாமீன்ல தான் இருக்கிறாங்க, அவங்க குற்றமற்றவர்கள் இன்னும் நிரூபணம் ஆகல. அது இப்ப நீங்க ஒரு பெண்ணின் மேல இறக்கப்படணும்னா எத்தனை பெண்கள் மேல நம்ம இறக்கப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு உயிர் போயிருக்குன்னா இவங்களுக்குலாம் வாழ்க்கையில பெரிய முத்திரையே பதிஞ்சிருக்கு. நீங்க ஒரு பெண்ணின் மேல இறக்கப்படணும்னா எத்தனை பெண்கள் மேல நம்ம இறக்கப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு உயிர் போயிருக்குன்னா இவங்களுக்குலாம் வாழ்க்கையில பெரிய முத்திரையே பதிஞ்சிருக்கு. நீங்க ஒரு பெண்ணின் மேல இறக்கப்படணும்னா எத்தனை பெண்கள் மேல நம்ம இறக்கப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. ஒருத்தருக்கு உயிர் போயிருக்குன்னா இவங்களுக்குலாம் வாழ்க்கையில பெரிய முத்திரையே பதிஞ்சிருக்கு. அதை அவங்க நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவமானம் தான், சமூக புறக்கணிப்பு தான். அவங்களுக்கு எவ்வளவு ட்ராமா இருக்கும். நிரபராதினே முடிவு பண்றீங்களா? நிரபராதியே இருந்தால் அதற்கு தான் சாத்தியக்கூறுகள் அதிகம். நிரபராதினே முடிவு பண்றீங்களா? நிரபராதியே இருந்தால் அதற்கு தான் சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வெறுமனே இமோஷ்னலாக அந்த இம்ப்ரிண்ட்டை மட்டும், மேல் இம்ப்ரிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி சிவந்த வாய் நான் ஊட்டுவேன்னு யோசிக்காம, இது யாரோட சிவந்த வாய், இது நான் போட்ட முட்டையா இல்லை வேற யாராவது கொண்டாந்து வச்ச முட்டையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இமோஷன்ஸை யாரும் ஹைஜாக் பண்ணாமல் நம்மளை பாதுகாக்கிறது அவசியம் இல்லை. ஒன்று பாருங்களேன், ஒரு எளிய குடும்பத்தின் பெண்ணிலிருந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு எனக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க சமூக அந்தஸ்து, ஜாதி அந்தஸ்து எல்லாமே இருக்குது, பணம் படைத்த ஒருத்தர் இருக்காங்க. இப்போ நீ யார் பக்கம் நின்று பேசணும்னு ஒன்று இருக்குல்ல சார், இப்போது அதுதானே நியாயம் நீதியாக இருக்கும். அப்படி இல்லை சார். எளிய இடத்துலேருந்து ஒருத்தர் தவறு செய்தால் அதற்காக நான் எளியவன் தெரியுமா, நான் தவறு செய்துட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லை சார். எளிய இடத்துலேருந்து ஒருத்தர் தவறு செய்தால் அதற்காக நான் எளியவன் தெரியுமா, நான் தவறு செய்துட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கும். பணக்காரனாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, அவன் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுனால அவனுக்கு நோய் வராது, அவனுக்கு மன கஷ்டம் வராது, அவனுக்கு பண கஷ்டம் வராதுன்னு இல்லை. வெறுமனே ஒரு பணம், ஒரு அளவுகோலை வச்சு நம்ம அவங்க பிரச்சனையை அளவிட முடியாது. அதே மாதிரி பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்கும். பணக்காரனாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, அவன் ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுனால அவனுக்கு நோய் வராது, அவனுக்கு மன கஷ்டம் வராது, அவனுக்கு பண கஷ்டம் வராதுன்னு இல்லை. வெறுமனே ஒரு பணம், ஒரு அளவுகோலை வச்சு நம்ம அவங்க பிரச்சனையை அளவிட முடியாது. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்றதை வச்சு தான் சட்டமே முடிவு செய்யுது. உங்கள் இன்டென்ஷன் டு ரேப் அண்ட் மர்டர்னா தண்டனை உண்டு. இன்டென்ஷன் இஸ் டு எக்ஸ்டார்ட் மணி, இன்டென்ஷன் இஸ் டு பிளே த விக்டிம், இன்டென்ஷன் இஸ் டு எல்லாரோடையும் மனசையும் வச்சு விளையாடி காசு பார்க்கணும்னு இருந்ததுன்னா அந்த இன்டென்ஷனுக்கு அப்போ என்ன தண்டனை?
இன்டென்ஷன் இஸ் டு எக்ஸ்டார்ட் மணி, இன்டென்ஷன் இஸ் டு ப்ளே த விக்டிம், இன்டென்ஷன் இஸ் டு எல்லாரோடையும் மனசையும் வச்சு விளையாண்டு காசு பார்க்கணும்னு இருந்ததுன்னா அந்த இன்டென்ஷனுக்கு அப்போ என்ன தண்டனை? இன்டென்ஷன் இஸ் டு எக்ஸ்டார்ட் மணி, இன்டென்ஷன் இஸ் டு ப்ளே த விக்டிம், இன்டென்ஷன் இஸ் டு எல்லாரோடையும் மனசையும் வச்சு விளையாண்டு காசு பார்க்கணும்னு இருந்ததுன்னா அந்த இன்டென்ஷனுக்கு அப்போ என்ன தண்டனை? அப்போ உள்நோக்கம்தான் ஒரு பிரச்சனையோட தீவிரத்தை நமக்கு வெளிப்படுத்துமே தவிர ஏழை பணக்காரன்ற பாகுபாடு அறத்துக்கு ஏது? அப்போ உள்நோக்கம்தான் ஒரு பிரச்சனையோட தீவிரத்தை நமக்கு வெளிப்படுத்துமே தவிர ஏழை பணக்காரன்ற பாகுபாடு அறத்துக்கு ஏது? அறம் என்பது உள்நோக்கத்தை பொறுத்தது தானே. உள்நோக்கம் என்னன்னு காலத்துக்கு வெயிட் பண்ணுவோம், பதில் வரும், அதுக்கப்புறம் நம்ம முடிவுகளை சொல்லுவோம். மர்மமான இடங்களில் காயம், நான் முதல்ல அதை தான் சார் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஒரு பெண், அதுவும் இந்த மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸில் இறந்த ஒரு பெண்ணா அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும்ல, அந்த ப்ரோட்டோக்கால் படி தானே செய்திருப்பாங்க. அப்படிலாம் செய்யவே இல்லைன்னு நீங்கள் ஆதாரம் இல்லாமல் ஏன் குற்றம் சுமத்துறீங்க? எத்தனை பேர் மேலே குற்றம் சுமத்துறீங்க? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கேட்டாங்க, அதில் அவங்கள தரப்புல இருந்து டாக்டர்ஸ் இருக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மூணாவதாக ஒன்று பண்ணணும்னு கேட்டாங்க. சரி, இப்போ என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் மேற்கொண்டு போட்டு குழப்பிட்டே இருக்கிறேன்னா அது உண்மை தெரியணுன்றதுக்காக நான் குழப்பல, உங்களை திசை திருப்புறதுக்காக கூட நான் குழப்புவேன். நான் குழப்பினா நீங்கள் குழம்புறீங்க. இப்போ என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் மேற்கொண்டு போட்டு குழப்பிட்டே இருக்கிறேன்னா அது உண்மை தெரியணுன்றதுக்காக நான் குழப்பல, உங்களை திசை திருப்புறதுக்காக கூட நான் குழப்புவேன். நான் குழப்பினா நீங்கள் குழம்புறீங்க. இப்போ என் மேலே மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னும் மேற்கொண்டு போட்டு குழப்பிட்டே இருக்கிறேன்னா அது உண்மை தெரியணுன்றதுக்காக நான் குழப்பல, உங்களை திசை திருப்புறதுக்காக கூட நான் குழப்புவேன். நான் குழப்பினா நீங்கள் குழம்புறீங்க. உங்கள் வேலை நீங்கள் கரெக்டாக செய்யணும்ல. நீங்கள் கை தேர்ந்த எங்கள் தரப்பு டாக்டர்ஸும் இருக்கணும்னு சொல்கிறதுல என்ன குழப்பம் இருக்குது? இதே மாதிரி எல்லாரும் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? அது சில கேஸில் நடந்திருக்குல்ல. சரி, அது லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் யாராவது ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டை தான் இதை கேட்கணும். பட் சைக்கலாஜிக்கலி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டால் அதை பார்த்து உருகி இவங்களும் இமோஷனல் ஆகி இவங்களும் இமோஷன்ஸை போய் கொட்டி இவங்களும் நான் போராட்டத்தில் மானசீகமாக கலந்துக்கிறேன்னு சொல்கிறது இது ஒரு ஆபத்தான போக்கு. இதை நம்ம தொடர விடக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டால் அதை பார்த்து உருகி இவங்களும் இமோஷனல் ஆகி இவங்களும் இமோஷன்ஸை போய் கொட்டி இவங்களும் நான் போராட்டத்தில் மானசீகமாக கலந்துக்கிறேன்னு சொல்கிறது இது ஒரு ஆபத்தான போக்கு. இதை நம்ம தொடர விடக்கூடாது. அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வு வரும்பொழுது நமக்கும் அது ஒரு படிப்பினை. இனிமேல் இந்த மாதிரி இமோஷனலாக யாராவது நம்மளை கலக்கி விட்டாங்கன்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே எங்கேயும் போய் போராட்டத்தில் கலந்துக்கக்கூடாது, உடனே நம்ம விரல்லே போராட்டம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கணும், என்னன்றதை காலத்துக்கு இடம் கொடுக்கணும், என்னென்னு உண்மை தெரிந்த பிறகு தான் ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு பொறுமை நமக்கு வரதுக்கு இது முக்கியமான ஒரு படிப்பினை. ஏன்னா இப்போது ஃபோனில் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்குதுல்ல, இம்மீடியட்டாக நான் போராடி முடிச்சிட்டேன், நான் பெரிய ஜித்தேன்னு நம்ம காமிச்சிக்கிறதுக்கு ஒரு இடத்த அது கொடுக்குது. அதனால் முட்டாள்தனமான செயல்கள் செய்கிறதுக்கும் அதே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுதுன்றதுனால கொஞ்சம் அமர யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிந்த மனப்பான்மையை இது நமக்கு கொடுக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன்.